ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 டேஸ் பிஃபோர் நம்ம நகை வாங்க போகிறீங்களா, 916 பெஸ்ட்டா, நான் கேடிஎம் பெஸ்ட்டான்னு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க 916 பெஸ்ட்டா இல்லைனா நான் கேடிஎம் பெஸ்ட்டா அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோவாக பார்த்துடலாம். எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, 916க்கும் நான் கேடிஎம்க்கும் நகையோடைய கலரில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க. 916ல் நகையினுடைய கலர் வந்து சவரன் கலரில் ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அதே வந்து நான் கேடிஎம்மில் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். அடுத்து இப்போ நம்ம அந்த நகையை கொண்டு போய் ஒரு சேட்டு கடையில் அடகு வைக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் 916 நகையாக இருந்தால் அதிகமான தொகை கொடுக்குறாங்க. நான் கேடிஎம் நகையாக இருந்தால் குறைஞ்ச தொகை தான் கொடுக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாருமே சேமிப்புக்காக தான் நம்ம நகையை வாங்குவோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு வீடு வாங்கவோ இல்லை நிலம் வாங்கவோ நம்ம வந்து சேமிப்புக்காக நகையை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. எல்லாருடைய கருத்து என்னென்னா, 916 வாங்கினா தான் நம்ம நல்ல விலைக்கு விற்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் உண்மை இல்லை. ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூவில் தான் விற்க முடியும். எப்படின்னு சொல்கிறேன். 916 நகையை வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குவோம். ஒரு 16 கிராம் வாங்குகிறோன்னா அதே வேஸ்டேஜ் இல்லாமல் நான் கேடிஎம் வாங்கும்போது நம்ம ஒரு 17 கிராமோ இல்லை 17.5 கிராமோ வாங்குவோம். ஸோ ஏறக்குறைய ஒரே அமௌண்ட் தான் வரும் நம்ம விற்க போகும்பொழுது. இதே நம்ம விற்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சேட்டு கடையில் கொண்டு போய் விற்கிறதுக்கும், நம்மளுடைய நெய்பர்ஸ்க்கே நம்ம டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னும்போது அவங்களுக்கு விற்கிறதுக்குமே ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. இதே 916 இருந்தால் அவங்க டக்குன்னு வாங்கிப்பாங்க. நான் கேடிஎம்மாக இருந்தால் கொஞ்சம் யோசிப்பாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது லாங் லைஃபு. இப்போது 916 ஐட்டம் லாங் லைஃப் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. பட் நான் கேடிஎம் வந்து ரொம்ப நாளைக்கு லாங் லைஃபாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். 916 வந்து சீக்கிரமாக உடையிற பிரச்சனை நம்மளுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். 916லாம் அடிக்கடி டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த டேமேஜை நீங்கள் திரும்பி கொண்டு போய் மாற்றிட்டு புது நகையாக வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 தடவை நீங்கள் மாற்றிட்டு வாங்குறீங்க அப்படின்னும்பொழுது உங்களுக்கு மணி அதில் நிறையவே லாஸ் ஆகும். அந்த வேஸ்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். இதே நீங்கள் நான் கேடிஎம்மாக இருந்ததுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அடிக்கடி அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வராது. முக்கியமாக தாலிக்கொடிலாம் வாங்குற மாதிரினா நான் கேடிஎம் வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்பவுமே பெஸ்ட்டு. லாங் லைஃபுமே வரும். அடிக்கடி உங்களுக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வராது. 916 இருந்தீங்கன்னா அடிக்கடி மாற்றும்பொழுது நீங்கள் முதல் போட்டு வாங்குற தொகையே உங்களுக்கு இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் நான் கேடிஎம் தான் பெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.